ஹாய்ங்க வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ரைஸான பிளாக் ரைஸ் இல்லைனா கருப்பு கவுனி அரிசின்னு சொல்லலாம். இதை வச்சு எப்படி ஒரு ஹெல்த்தியான ப்ரௌனி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் டிமார்ட்டில் வாங்கினேன். 500 கிராம்ஸ் வந்து 174 ருபீஸ். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை வாங்கி யூஸ் பண்ணுறேன். இதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குதுன்னு சொன்னதுனால நான் வாங்கியிருந்தேன். இது வந்து நீங்கள் ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டேஸ் நல்லா வெயிலில் வச்சு ஆறுனதுக்கப்புறம் ஃபைன் பவுடராக அரைச்சி ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டார்க் காம்பவுண்ட் 200 கிராம்ஸும் கீ வந்து ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன். இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சாக்லேட் வந்து நீங்கள் காம்பவுண்டுக்கு பதில் டார்க் சாக்லேட் இல்லைனா மில்க் சாக்லேட் ப்ளஸ் கீக்கு பதில் பட்டர் இல்லைனா நீங்கள் வெஜிடபிள் ஆயில் ஸ்மெல் இல்லாத வெஜிடபிள் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓடிஜியில் கூட ப்ரீ ஹீட் 2-3 மினிட்ஸ் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. வச்சு கூட நீங்கள் மெல்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா 200 கிராம்ஸ் வந்து நாட்டு சக்கரை பவுடர் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கிரானுலேட்டட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த ஸ்பூன்லேயே நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன், கட்டி எதுவும் இல்லாமல். கொஞ்சம் அந்த சாக்லேட் லைட்டாக வார்மாக இருந்தால் பரவாயில்ல. இதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 3 எக் எடுத்துருக்கிறேன். இதை ஒரு எக்காக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஒரு எக்கு சாக்லேட்டோடு ஆட் பண்ணும்போதே அது வந்து கொஞ்சம் திக்காகும். இந்த மாதிரி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதை வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா ஒரு எக் ஆட் பண்ணும்போது நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு, இதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் இது கூடவே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சிம்ப்ளி டோரா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 75 கிராம்ஸ் கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கிறேன். இதை நல்லா ஜலிச்சுட்டு கூடவே 25 கிராம்ஸ் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே நல்லா ஜலிச்சிக்கலாம். இந்த டைமில் நான் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் விஸ்க்கு ஸ்பேச்சுலா எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி எதுவும் இல்லாமல் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் வீட்லேயும் ஏதாவது ஈவெண்ட்ஸ்க்கு பர்த்டேஸ் ஃபேமிலிஸ் எப்போவுமே ரெகுலராக மைதாலேயே சாப்பிடணும் அப்படின்றது இல்லாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரைஸ் வச்சு ஏதாவது எப்போயாச்சும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம். நல்ல பேட்டர் ரெடி ஆனதுக்கப்புறம் 7 இன்ச்சு ஸ்கொயர் டின் வந்து நான் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் பேட்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் 1/2 kg ப்ரௌனிக்கு நல்லா ஈவன் பண்ணிவிட்டு டேப் பண்ணிக்கிறேன். 180 டிகிரி செல்சியஸில் ஓடிஜியை வந்து 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 to 30 மினிட்ஸ்க்குள்ளே சேம் 180 டிகிரி செல்சியஸில் நம்மளுடைய ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடும். அது ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும் போதே நீங்கள் டூத் பிக் வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஓடிஜி டெம்பரேச்சர் பொறுத்து இருக்குது. நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் டிமோல்ட் பண்ணி காமிக்கிறேன். நான் யூஸ்வலாக வந்து நாளைக்கு தேவைன்னா முன்னாடி நாளே செய்திருவேன். அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு மறுநாள் காலையில் தான் நான் கட் பண்ணுறேன். இது வந்து வீட்டில் பர்த்டேக்காக ரெடி பண்ணது. ரொம்ப சூப்பராக வந்துச்சு. மேலே க்ரிங்கிள் டாப்போட உள்ள சைடில் எல்லாமே சூப்பராக வந்துருந்தது. சரி இதை சின்ன பீஸ் வந்து கட் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கட் பண்ணி காமிக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், மேலே க்ரிங்கிள் டாப்பு, உள்ளே நல்ல ஃபட்ஜியாக ரொம்பவே சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.